அரசியல் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் துரை வைகோ தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள், அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் நிறையா இருக்குது. அவர் ஏன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை விட்டுட்டு இங்கே வந்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவர் நிச்சயமாக விருதுநகரில் இருந்தார்னா அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி இவர் திருச்சிக்கு வந்தது மிகப்பெரிய தவறு. இங்கே எவ்வளோ பெரிய ஆளையும் வச்சு காயடிச்சிருவாங்க, எவ்வளோ பெரிய ஆளையும் வச்சு தோற்கடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை தான் செய்வார்களே ஒழிய இங்கே வெற்றி பெறுவதற்கு உண்டான வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு காலமும் செய்யாது. சரி, அப்படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அவர் இந்த மண் மைந்தராக இருக்காரா? திருச்சி புதுக்கோட்டை போன்ற பகுதியில் வீடு இருக்கா? புதுக்கோட்டையில் 2 சட்டமன்ற தொகுதி வருது, கந்தரக்கோட்டை வருது, புதுக்கோட்டை வருது. இப்போ அந்த 2 சட்டமன்ற தொகுதிக்குள்ள ரேஷன் கார்டு இருக்கா? திருச்சிக்கு திருவரம்பூர், திருச்சி கிழக்கு, மேற்கு, திருவரங்கம், இப்படி 4 சட்டமன்ற தொகுதி திருச்சிக்குள்ளே இருக்குது. இங்கே ஏதாவது ரேஷன் கார்டு இருக்கா? இங்கே ஏதாவது வந்திருக்காரா? திருவரம்பூருக்கு வந்திருக்காரா? அசூர் பக்கத்தில் இருக்க பொய்யக்குடிக்கு போயிருக்காரா? லெக்கடிப்பட்டிக்கு போயிருக்காரா? ராசாப்பட்டிக்கு போயிருக்காரா? மலையடிப்பட்டிக்கு போயிருக்காரா? செங்களூருக்கு போயிருக்காரா? கிள்ளுக்கோட்டைக்கு போயிருக்காரா? பட்டிகள் தெரியுமா? எத்தனை கிராமங்கள் இருக்குது தெரியுமா? அப்போ இந்த பகுதியிலலாம் பெரிய அளவுக்கு இவருக்கு ஓட்டு வங்கியே கிடைக்காது, அதுக்கான வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, இவர் அடிப்படையாகவே இவர் சிகரெட் விற்கிறதுக்கான ஏஜெண்ட் இவர். அதனால் இவரை எல்லாம் தோற்கடிக்க வேண்டியது நமது கடமை அப்படிங்கிறதையும் நம்ம திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்க மக்களுக்கு நான் ஒரு பரப்புரையாகவே சொல்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைத்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால், ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலே அங்கம் வகித்து கொண்டு அந்த கட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளையோ தவறுகளையோ சுட்டி காட்ட எந்த வகையிலும் திராணி இல்லாத ஒரு கட்சி தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி முன்னொரு காலகட்டத்தில், கலைஞர் இருந்த காலகட்டத்தில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று வெளியில் செய்வாங்க. கோட்டைக்குள்ளே போயிட்டாங்கன்னா நட்பு ரீதியாக போவாங்க. தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும். ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை எதை பற்றியும் கண்டுகொள்ளவில்லை, எதை பற்றியும் பேசலை. கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி என்ற மிகப்பெரிய ஒரு திமிங்கலம் வந்துடும். அந்த திமிங்கலம் அந்த முதலை இருப்பதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அராஜகத்தை அடக்கி வாசிக்கிறது. இல்லைனா நம்ம போன்றவர்கள்லாம் பேச முடியாது. நான் எதுக்கும் பேப்பட மாட்டேன், நம்ம எப்போதுமே பேசிக்கிட்டு இருப்போம், அது ஒரு விஷயம். இன்னும் எளியவர்கள் எல்லாம் பேச முடியாது, அடக்கி ஒடுக்கி விடுவார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு வருவாய் கோட்டாட்சியரை ngomமான திட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊழல் முறைகேடுகள் துறை ரீதியாக எல்லா துறையிலையும் ஊழல் முறைகேடு நடந்தது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வைகோவுடைய மகன் துரை வைகோவிற்கு சொல்கிறேன், இந்த திருச்சி மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் 500 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. முருகேசன்கிறவர் ஊழல் பண்ணிவிட்டு வேளாண்மை துறை அமைச்சர்கிட்ட 5 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டு கூடுதல் இயக்குனராக போயிருக்கார். இப்படி ஏதாவது துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடு ஏதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுமா? அந்த கட்சியில் எத்தனை சதவீத ஓட்டு இருக்குது? மிஞ்சி போனால் 2% ஓட்டு கூட இருக்காது. ஆக நீங்கள் விருதுநகரை விட்டுவிட்டு இங்கே திருச்சிக்கு நீங்கள் அப்படியே எம்பி ஆகி குதிச்சிடலான்னு பார்க்குறீங்களா? வச்சு செஞ்சிடும். நாங்கள் ஒருபோதும் இங்கே உங்களை அப்படியே நாங்கள் விட்டுற மாட்டோம். கட்டாயமாக உங்களுக்கு ஆப்படிக்கிறது உறுதி, நிச்சயமாக உங்களை தோற்கடிப்பது உறுதி. இங்கே திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் நின்றுங்க. திருச்சியில் காஜாமலை விஜய் இருக்காரு, 60வது வார்டு உறுப்பினர். அவர் நேருவோட விசுவாசி, அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்தவர்கள் யாருமே இல்லையா? திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே யாருமே இல்லையா? அப்போ நேரு அவர்களுக்கு எண்ணம் கிடையாது, நோக்கம் கிடையாது. தான் ஒருத்தர் இருக்குன்னு பதவியில் எப்படியோ தெரியாதராமல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ள அரசியல் வந்துட்டார். அவரை எப்படியாவது அரசியலில் அகற்றியறணுங்கிற திட்டத்தோட கடுமையாக வேலை பார்த்தார், அது முடியலை. ஆனால் இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியது முக்குளத்தூர் இனத்தை சார்ந்தவர்களும் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார்கள் என்பதுதான் வரலாறு. அப்படி பார்க்கும்போது முக்குளத்தூருக்கு ஒருத்தர் கொடுங்க, ஏன் KN சேகரனுக்கு கொடுக்க வேண்டியதானே? எம்பி அன்பில் பெரியசாமியை கொடுக்கலாம்ல? அப்போ திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் KN சேகரனோ அன்பில் பெரியசாமியோ காஜாமலை விஜயோ இன்னும் அடுத்த கட்டத்தில் யார் இருந்தாலும் வளரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் KN நேரு அவர்களுக்கு இருக்குது. சில பேர் சொல்கிறாங்களே, ஏன்னா நீங்கள் KN நேரு அவர்களை நீங்கள் திட்டியெல்லாம் பேசலை. அவர் இந்த மண்ணின் மைந்தரா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் பச்சை தமிழர்கள். இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே என்னுடைய உறவினர்கள் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக எல்லா கட்சியிலையும் உழைச்சிக்கிட்டு வராங்க. அதே போல் பிற சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் நான் குரல் கொடுப்பேன். முத்திரையர் சமுதாயமோ, அருந்ததியர் சமுதாயமோ, கவுண்டர் சமுதாயமோ, உடையார் சமுதாயமோ, குறும்ப கவுண்டரோ, கோணாரோ, வெள்ளாளரோ, பிள்ளைமாளரோ, வன்னியரோ, எந்த சமுதாயத்திற்காக இருந்தாலும் பச்சை தமிழர்களுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து குரல் கொடுப்பேன். அதை என்னை யாராலும் அதை மாற்ற முடியாது, அடக்கி ஒடுக்கி மிரட்டி எந்த வகையிலும் நம்ம சமரசம் பண்ணவே முடியாது. அது எப்போதுமே என் கொள்கை ரீதியாக நான் வைத்திருக்கிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் 10க்கும் மேற்பட்டவர்கள் தெலுங்கர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். அதனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம கொஞ்சம் நேசிக்கிறோம், அந்த கட்சி வளரணும்னு நினைக்கிறோம்.
ஆக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் இங்கு வந்து தெலுங்கர்களோ அல்லது பிற மாவட்டத்திலிருந்தோ ஆதிக்கம் செலுத்தி நீங்கள் வெற்றி பெற்று விடலாம், எம்பி ஆகிவிடலாம், ஆதிக்கம் செலுத்தி விடலாம், எங்கள் தலையில் ஏறி உட்காரலாம், எங்கள் முதுகில் ஏறி உட்காரலாம் என்று ஒருபோதும் நீங்கள் கனவு காங்காதீர்கள். அதற்கான சாத்திய குறையே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் இங்கே ஒரு தமிழரை நிப்பாட்டுங்க. சிவாவோட பையன் சிவாவோட பையன் சூர்யாவை நிப்பாட்டுங்க. பாரதிய ஜனதா கட்சியில் தாராளமாக நாங்கள் வெற்றி பெற வைக்கிறோம். சார்பாலா நிற்கட்டும், செந்தில்நாதன் நிற்கட்டும், அது அவங்களுடைய முயற்சியை பொறுத்து இருக்குது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு வேண்டும் என்றே நேருவுக்கு பிறகு வேறு யாராவது இங்கே வந்து வேறு யாரும் வந்து அரசியலில் ஒரு எம்பின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அதிகாரம் படைத்த பதவிக்கு வந்துடக்கூடாது, அல்லது ஒரு எம்பின்னே வந்துடக்கூடாது, எல்லாம் தனக்கு கீழே இருக்கணும்னே நினைக்கிறீங்க. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக சந்திரமோகன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. நீங்கள் அருண் திருச்சியில் நிற்பாட்டிருந்தா கூட கட்டாயமாக நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பெரம்பலூரில் சர்வசாதாரணமாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே நிற்கிறாரு ஒரு முத்திரையர் நிற்கிறாரு. அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும்பாலும் அரசு அதிகாரிகள் ஓட்டு போட மாட்டாங்க. இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க 60% பேர் வந்து அரசு அதிகாரிகள் ஓட்டு போட மாட்டாங்க. 10 லட்சம் பேர், கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேருக்கு மேலே மக்கள் நல பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்காங்க. அவங்க ஓட்டு போட மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. போக்குவரத்து துறையில் எத்தனை பேருக்கு பென்ஷன் கிடைக்கல, முறையான சலுகை கிடைக்கல, எத்தனை லட்சம் பேர் வேதனைப்படுறான் தெரியுமா? அவன் ஓட்டு போட மாட்டான். தமிழ்நாடு முழுவதும் ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆட்டோ தொழில் செய்பவர்கள், ஆட்டோ சொந்தமாக வச்சுருக்கிறவங்க, ஆட்டோ வச்சுருக்கிறாங்க, அவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க பெரும்பாலும். அதில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 60% ஓட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து விலகி மாற்றுக் கட்சிக்கு தான் போகும். அது அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ எப்படியே போகும். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு தமிழர்கள் இல்லைன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது, வாய்ப்பு கொடுக்குறது, ஒன்றிய செயல பதவி கொடுக்குறது, நிழல் அமைச்சராக முசிறியில் ராமச்சந்திரன் வச்சு என்னென்ன அநியாயம் எல்லாம் பண்ணணுமோ நீங்கள் பண்ணுறீங்க. நாம் என்ன சொல்கிறோன்னா சமரசமான ஒரு மண்ணச்சநல்லூரில் ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் ரெட்டியார் போகிறீங்கன்னா ஒரு துணை செயலாளர் வந்து முத்திரையர் கொடுங்க. அவன் கிழக்கு மேற்குன்னு பிரிச்சிருப்பீங்களா, கிழக்கு வந்து முத்திரையர் கொடுங்க, மேற்கு வந்து ரெட்டியார் கொடுங்க. அதே மாதிரி முக்குளத்தூருக்கும் வாய்ப்பு கொடுங்க, குறும்ப கவுண்டருக்கும் வாய்ப்பு கொடுங்க. அனைத்து சமுதாயத்திற்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். பிள்ளைமார், ரெட்டியார் 2% யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து அவங்களை முன்னிலைப்படுத்துறது, இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் நிராகரிக்கிற போன்ற செயல்களை KN நேரு செய்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் செய்து. இப்போ பாரதிய ஜனதா கட்சி அந்த வேலையை செஞ்சு விருதுநகரில் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்த ராமசீனிவாசனை அங்கேருந்து இங்கே கொண்டாந்து எதுக்கு நகர்த்தி விடுறீங்க? இங்கே ஜெயிக்க முடியாது. அவர் எனக்கு நட்பு, நான் கூட அவருக்கு ஓட்டு போடலான்னு 4 இடத்துல கேட்கலாம். ஓட்டு போடுவாங்களா? சூழ்நிலை, அந்த ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை, வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் தான் அதுக்கு நம்ம முயற்சி செய்ய முடியும். அதை விட்டுவிட்டு ராமசீனிவாசனை கொண்டு வந்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிப்பாட்டுறதெல்லாம் வந்து கேலிக்கூத்தானது. அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடலை, அவருக்கு விருதுநகரே கொடுங்க. ஏன்னா தேமுதிக இங்கே கொடுக்குறீங்களா, அது வேறு விஷயம். தேமுதிக தான் அதிமுக கூட போயிடுச்சு, வேறு வழி இல்லை இனிமேல். பாரதிய ஜனதா கட்சி நிப்பாட்ட வேண்டிய வேட்பாளர் யாருன்னா சிவாவோட பையன் சூர்யாவை நிப்பாட்டலாம். நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தே நம்மளாம் வந்து இது பண்ணலாம். ஏன்னா இந்த மண்ணின் மைந்தராக இருக்கார். இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடியவர்கள் முக்குளத்தூராக இருக்கட்டும், முத்திரையராக இருக்கட்டும், திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் முக்குளத்தூராக இருக்கட்டும், முத்திரையராக இருக்கட்டும், அருந்தியராக இருக்கட்டும், சக்கிலியராக இருக்கட்டும், கோணாராக இருக்கட்டும், கவுண்டராக இருக்கட்டும், குறும்ப கவுண்டராக இருக்கட்டும், கல்லராக இருக்கட்டும், மறவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு நம்ம யாராவது ஒருத்தர் முக்கியமான ஆளாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில், நமக்கான சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நம்ம குரல் கொடுக்கலாம். அதை விட்டுவிட்டு நீங்கள் மாற்றி கொண்டு வந்து நிப்பாட்டி குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். நிச்சயமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கோபால்சாமியோட மகன் துரை வைகோ எத்தனை சதவீதம் ஓட்டில் தோக்க போகிறாருங்கிறது தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். மரண அடிக்கணும். அதுலேருந்து அவங்க வந்து தெலுங்கராக இருந்து அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் போய் நட்சத்திரம் தான் நின்றுவாங்களா? சிகரெட் ஏஜென்சியாக இருக்கவங்க எப்படி நீங்கள் வந்து இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய போகிறீங்களா அப்படின்னா இங்கே திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, கந்தரக்கோட்டை, திருவரம்பூர், திருச்சி மேற்கு, கிழக்கு, திருவரங்கம் என்று மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொந்தளிப்பிலே சிக்கி தவிச்சு சின்னாபின்னமாக போகிறார் துரை வைகோ. பாரதிய ஜனதா கட்சி நல்ல வேட்பாளர் நிப்பாட்டணும். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல நாடாளுமன்ற MP வேண்டும் அப்படிங்கிறத அந்த செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.